ஹே கைஸ், நம்ம ஊரில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கிரேவிங்னா நமக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே போய் சாப்பிட்லாம், அங்கே போய் சாப்பிட்லாம், நிறைய இடங்கள் இருக்கும். பட் இங்கே கனடாவில் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. நமக்கு என்னைக்காவது சூடாக பஜ்ஜி போண்டா சாப்பிட்ணும் போல் இருந்தால் கூட நம்ம தான் அதை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, வீட்டிலே பஜ்ஜி போண்டா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோவில் கிராசரி வாங்குறதுக்கு வந்திருக்கோம். காஸ்கோவில் இப்போல்லாம் கிராசரி வாங்கணும் அப்படின்னா கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு தான் வரணும். ரொம்ப அவங்களோட ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டர் ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி காஸ்கோ வரணும்னா கார்டு இருந்தால் தான் வரணும். நானுங்க இப்போ கார்டை ஸ்கேன் பண்ணால் தான் நீ உள்ளே போகலான்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் இன்றைக்கி காஸ்கோ வந்ததுக்கு ரீசன் எண்ணெய் தீர்ந்துருச்சு அண்ட் பொட்டேட்டோஸ்லாம் இங்கே கொஞ்சம் சீப்பராக இருக்கும். ஸோ அதனால் பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வர வழியில் அப்படியே வால்மார்ட்டில் காலிஃப்ளவரும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோபி 65 அப்படின்னா. ஸோ அதனால் வீட்டிலேருந்து இந்த தடவை ஊர்லேருந்து வரும்போது நிறையா இந்த மாதிரி 65 மசாலாஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு நானே ஓனாக ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச சீசனிங் எல்லாத்தையும் போட்டு இந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சம் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் கூட சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுக்கு ரீசன் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கூட தரும். ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கூடவே. இந்த மாதிரி திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சியில் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ராவாக கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸையும் போட்டு தான் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். நான் இந்த எண்ணெய் பலகாரம்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த ஆயில் டூ மச்சாக ஆகிடுச்சு அப்படின்னா 2 பேருக்குமே பிடிக்காது. ஸோ அதனால் ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் எப்படி இல்லையோ இந்த மாதிரி பக்கோடாஸ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்கே கனடாவில் இல்லை. ஏதாவது போகணும் வாங்கணும் அப்படின்னா கூட $25 மேலே வரும் ஒரு டிஷ்ஷு. அதுக்கு பதிலாக அழகாக காய்கறிகளை வாங்கி நம்மளே வீட்டில் சுவையாக சமைச்சிட்டு ஹெல்த்தியான ஆப்ஷன்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலான் இருக்கோம். யூஸ்வலி நான் வாங்கலாம் அப்படின்ற வரைக்கும் போயிடுவேன். அதுக்கப்புறமா எதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைக்க வந்துடுவேன். இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் வாங்கலாம்னு நினச்சி நீங்களே சமைக்க வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை விட பொட்டேட்டோ பஜ்ஜி செம்ம சூப்பராக வந்தது. ஃபஸ்ட்டு ரொம்ப தின்னாக கிறிஸ்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேட்டர் போட்டு பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வீட்டிலே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஆப்ஷன் ஹெல்த்தியர் ஆப்ஷன்னு சொல்ல. அதே மாதிரி வெளியே வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஹெல்த்தியராக இருக்கும்னு தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டு போயிடலான்ற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்படி தான் லாஸ்ட் வீக்கெண்ட் ஜாலியாக படம் பார்த்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நீங்களே என்னைக்காவது வெளியே வாங்கி சாப்பிடணும்னு நினச்சி வீட்டில் சமைச்சிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ, டேக் கேர்.